டைம் மேட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. இதுதான் இதில் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் முழுசுக்கும் அதான் சொல்லுது. அதில் முக்கியமான தியான வசனம் 7ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். சோபர் மைண்டட் சொல்லுவாங்க. தெளிந்த புத்தினா என்ன காரியத்துக்காக நடக்குது அப்படின்னு நல்லா யோசிச்சுக்கணும். நீங்கள் அப்படியே போவோங்க. இந்த ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, உலகம் நம்மளை எந்த பக்கமாக தள்ளுதோ அந்த பக்கமாக அப்படியே போவோம். அப்படி தான் இன்றைக்கி எல்லா பேரும் இருக்காங்க. ஒரு தீர்மானம் கிடையாது, ஒரு முடிவு கிடையாது. எங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் அது கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன டார்கெட்டு அப்படின்னு. டார்கெட்லாம் ஒன்றும் கிடையாது சார், ஏதோ பார்த்து ஏதோ கடன் இல்லாமல் போக வேண்டியதுதான். இதில் என்ன டார்கெட்டு, எவ்வளோ சம்பாதிக்கணும், எவ்வளோ சேல்ஸ் பண்ணணும், அப்படிலாம் ஒரு எண்ணம் இல்லைங்க. அன்னைக்கு பொழப்பு இருந்தால் போதுங்க. அப்படின்னா நீங்கள் முன்னேறவே முடியாது சார். 100 வருஷம் ஆனாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய சேல்ஸ் என்ன, உங்களுடைய டார்கெட் என்ன, நீங்கள் என்ன பண்ணணும், எங்கே போகணும். பஸ் ஏறுறீங்க, பஸ்ஸில் அதுக்கு என்ன டிக்கெட்டு வேணும்னு தெரியணுமா இல்லையா? எந்த ஊருக்கு போகணும், பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு போயா எங்கேயாவது போயா அப்படின்னா எப்படி டிக்கெட் கொடுக்க முடியும், எப்படி போக முடியும்? உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், நீங்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். அதான் இந்த 16ஆம் வசனத்தில் 15ஆம் வசனத்தில் போட்டிருப்பார். ஆகையால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாயாவது இருக்கக்கூடாது. இன்றைக்கி இயேசு கிறிஸ்துக்காக, ஆண்டவருக்காக நான் இந்த துன்பமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பிரதர் அப்படின்னு வந்து சொல்லுவான். ஏன் என்ன ஆச்சு? கடன் வாங்கினேன், கடன் கட்ட முடியல, அதாவது துன்பமான வாழ்க்கை தான், இருந்தாலும் நான் ஆண்டவரை பின்பற்றிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டு ஆண்டவருக்காக நான் வாழ்கிறேன் பிரதர்னா என்ன பண்ணுறது? உன்னை மண்டையை பேத்துற வேண்டியதான். இதெல்லாம் திருட்டுத்தனமாக நீங்கள் பண்ணுவீங்க, ஐக்கியத்தனம் பண்ணுவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பாடு அனுபவிக்கிறீங்களா? நீங்கள் கிறிஸ்துவுக்காக பாடு அனுப்பி நல்லது செய்து, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தெளிந்த புத்தியை உள்ளவர்களாக இருந்து நல்லது செய்து அப்பொழுது பாடு அனுபவிக்கிறவர்களாக இருந்தால் அப்பொழுது சந்தோஷப்படுங்கள் அப்படிங்கிறார். எல்லாவற்றிற்கும் முடிவு ஜாக்கிரதையாக இருக்கிறது. My wife and I were in Nairobi, Kenya, where I would be ministering to several hundreds of pastors, national pastors at Africa Inland Mission Conference. ஆப்பிரிக்காவில் ஒரு பாதிரியார்களுக்கான ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் நிறைய நூற்றுக்கணக்கான பாதிரியார்கள் வந்திருந்தாங்க, போதகர்கள். அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. என்னுடைய மனைவியும் நானும் அங்கே போயிருந்தோம், நைரோபி, கென்யாக்கு. We were very excited about the conference, even though we were a bit weary from the long journey. அமெரிக்காவிலேருந்து இவங்க போகிறாங்க. அப்படி போகும்போது ரொம்ப தூரம், 12 மணி நேரம், 20 மணி நேரம் ஃப்ளைட்டில் போய் அங்கே போய் இறங்கும்போது ரொம்ப டயர்டாக போயிருக்காங்க. இருந்தாலும் அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப குதூகலமாக ஆயிடுச்சு. We could hardly wait to get started and the leader of the conference detected our impatience. நாங்கள் சீக்கிரமாக அந்த மீட்டிங்கை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்த அந்த தலைவர் நாங்கள் இப்படி ஒரு நிம்மதி இல்லாமல் சீக்கிரமாக ஆரம்பிக்கணும் பதட்டத்தோடு இருக்கிறத பார்த்துட்டார். You are in Africa now, he said to me in a fatherly fashion. ஒரு அப்பா மாதிரி அந்த கரிசனையோடு சொன்னார், நீங்கள் இப்போ ஆப்பிரிக்காவில் இருக்கிறீங்க. And the first thing you want to do is put away your watch. நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் உங்களுடைய வாட்சை கழட்டி தூர போட்டுருங்க அப்படின்ட்டார். In the days that followed, we learned the wisdom of his words. அடுத்தடுத்த நாட்கள் வந்த நாட்களிலே அவருடைய ஞானமான அந்த வார்த்தைகள் என்ன என்பதின் அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம், கற்றுக்கொண்டோம். Unfortunately, when we returned to the States, we found ourselves caught up again in the clockwork prison of deadlines and schedules. அதுக்கப்புறம் என்னாச்சு? திரும்ப அமெரிக்காவுக்கு வந்த உடனே மறுபடியும் எத்தனை மணிக்குள்ளே முடிக்கணும், மறுபடியும் எத்தனை மணி ஆகுது, என்ன டைம்னு இந்த டைம் ஸ்கெடியூலில் மாட்டிக்கிட்டோம்.
பீட்டர் had a great deal to say about time. இந்த காலத்தை குறித்து பேதுரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல வேண்டியிருந்தது. Awareness of his own impending martyrdom might have had something to do with this. கிறிஸ்துவுக்காக அவர் பட்ட பாடுகள், சொந்த பாடுகள், இதை குறித்து அவரை எழுத வைத்தது. 1 யோவான் 21 அதிகாரத்தில் அதை பற்றி தெளிவாக இருக்குது. 2 பேதுருவிலே இருக்குது. Whether Jesus comes first or death comes first, we want to make the rest of time count for eternity and we can. இயேசு கிறிஸ்து வருவர் தாமதிக்கிறார் என்று நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து வருவதும் ஒன்று தான், நாம் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவதும் ஒன்று தான். இன்றைய இரவு நாம் நியாய தீர்ப்புக்கு போனோம் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? அடுத்த 1 மணி நேரத்தில் நம்முடைய உயிர் நம்மை விட்டு விலகி போனால் நாம் நியாய தீர்ப்பிலே போய் நிற்போம். அப்பொழுது நீங்கள் என்ன காரியங்களை செய்திருக்கிறீர்கள் என்று கணக்கு பார்க்கப்பட்டால் என்ன செய்வீர்கள்? அதெல்லாம் கணக்கு பார்க்காதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது சார், கடவுளே கிடையாதுங்கிற. 1 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமி இருந்துச்சு, 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் இருக்கான், சும்மா 10,000 வருஷத்துக்குள்ளே கடவுள் வந்தார், ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார், அந்த பக்கம் போனார் இந்த பக்கம் போனான்ட்டு கதை விட்டுக்கிட்டு போயாங்கிட்டு. தீர்ப்பு நாள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்களுடைய மனதின் இச்சைகளின்படி நடக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சரி, அப்படியே வச்சுக்கோ, நீ சொல்கிறது தான் உண்மைன்னு வச்சுக்கோ. தீர்ப்பு நாள் ஒன்று இருந்தால் என்ன செய்வாய்? நீங்கள் எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாக இருங்கள். இப்போ அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க உங்கள் காலேஜில். அப்புறம் இன்னொரு ப்ரொஃபஸராக அது கொஞ்சம் சந்தேகம் தான் சார், வர்றது கொஞ்சம் வாய்ப்பு இல்லை, நடந்தாலும் நடக்கலாம் இல்லைனாலும் இல்லை அப்படின்னு இன்னொரு ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறார். போஸ்ட்பான் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு. நீங்கள் படித்து தயாராக இருப்பீங்களா? வந்தால் பார்த்துக்கோம்னு இருப்பீங்களா? திஸ் இஸ் டைம் மேட்டர்ஸ். நீங்கள் எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும்? படிக்காமல் மல்லாக்கு படுத்து தூங்கிட்டு டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டை அடிச்சுட்டு இந்த உலக வாழ்க்கை வாழ்கிறது மாதிரி கண்ணும் கருத்துமாக எல்லாவற்றையும் படித்து தயாராக இருந்து கொண்டு ஜாக்கிரதையாக இருப்பது, இது ஒரு பக்கம். நீங்கள் எப்படி இருப்பீங்க? இதுதான் வாழ்க்கை. தேவன் என்ன சொல்கிறார்? நியாயமாக வாழுங்கள், அவ்வளோதான். மீகால நேற்று படித்தேன் பார்த்தியா? ஐயர் என்ன சொன்னார்? மீகால ஒரு வசனம் படித்தார்ல, மனுஷனே நன்மை என்னதென்று தேவன் உனக்கு சொல்லியிருக்கிறார். படிச்சிங்களா பாப்பி? நேற்று ஐயா சொன்ன வசனம் என்ன? மீகா அந்த வசனத்தை படிக்கலையா? நன்மை என்னதென்று தேவன் உனக்கு சொல்லியிருக்கிறார், தீமை செய்வதை விட்டு விட்டு என் பக்கத்திலே வாங்க. ஏன் அதுதான் சரி, 4ஆம் அதிகாரம் தான் நேற்று படித்தோன்னு நினைக்கிறேன் இல்லை? அதில் சொன்னார், மனுஷனே நன்மை என்று தேவன் உனக்கு சொல்லியிருக்கிறார், ஆனாலும் நீ ஏன் அதை செய்ய மாட்டேங்கிற? இதை தவிர நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதையுமே சொல்லவில்லை. நீங்கள் எவ்வளோ அநியாயமாக அக்கிரமமாக வாழ்ந்து கொண்டிருக்க அந்த காலத்தில், அதான் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இது எல்லா மனிதரும் சொல்கிறது தானே, இதைத்தானே தேவனும் கேட்கிறார், புதுசாக ஒன்றும் கேட்கல. அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்னு ஐயா நேற்று சொன்னாங்களா? மிக கொடூரமானவர்களாக இருந்தார்கள். தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்னு ஒரு பழமொழி இருக்குது. யாரெல்லாம் கையில் கட்டை இருக்கா அடித்து அவன்கிட்ட இருக்க காசெல்லாம் பிடுங்க வேண்டியதான். அந்த மாதிரி சட்டம் ஒழுங்கே இல்லாத ஒரு காலத்தில் யார் இருந்தா? அடிமைகளாக இருந்தவர்கள் இவ்வளோ அக்கிரமத்தை செய்கிறார்கள். நீங்கள் யார்? உங்களுடைய பூர்வீக குடி என்ன? யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ அடிமைகளாக இருந்தவர்கள் தான் அடிமைப்படுத்துகிறார்கள். அப்படி செய்யாதீங்கிறார். நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாருன்னு உணர்ந்து கொள்ளுங்கள். கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருக்கணும். அதான் சொல்கிறார், உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் என்று கேட்கிறார். நாம் காலம் பொன் போன்றது, ரொம்ப கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடு கண்ணீர் விடுவாயே, அதான் அந்த பாட்டு பாடும். ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்கு என்ன படுகிறது இல்லையா? எந்த நொடியில் வேணால் ஆண்டவர் வரலாம். ஆண்டவர் கிருபையின் காலத்தை நம்ம கொடுத்திருக்கும் போது ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை தியானித்து அவருக்காக கீழ்ப்படிந்து வாழ்வோம் என்றால், உலகத்தை சுற்றி நிறைய போராட்டங்கள் உண்டு. இந்த உலகத்திலே உங்களுக்கு
சோதனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. நிறைய பேர் மயக்குவான், கடவுள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சரி இருந்துட்டு போட்டோம், என்னையா பிரச்சனை உனக்கு, அதனால் வாங்க அக்கிரமமான வாழ்க்கைக்கு போவோம். நோ, அவர் இருக்கிறார்யா, நமக்கு பலன் அளிக்கிறார். அப்படியே அவர் எங்களுக்கு பலன் அளிக்காமல் போனாலும் தாவீது தானியேல் தான் சொல்லுவான், அவருடைய ஜெபத்தை கேட்கிறார். அப்படி அவர் கேட்காமல் போனாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் நேர்மையான வழியிலே வாழ்வோம், அவ்வளோதான். கடவுள் இருக்காரு இல்லை, அதெல்லாம் நீங்கள் என்ன இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. நாங்கள் அவர் கற்பித்த நேர்மையான வழியிலே வாழ்வதில் உனக்கு என்ன பிரச்சனை, அதுதான் ரொம்ப முக்கியம். கவுண்ட் ஃபார் ஈட்டர்னிட்டி அண்ட் வி கேன். நம்மளால் நிச்சயமாக நித்திய அழியாத வாழ்க்கைக்காக நம்மளால் வாழ முடியும். அதான் ரொம்ப முக்கியம். சம்திங் டு பாண்டர். வாட் ஸ்பிரிச்சுவல் கோல்ஸ் டு யூ ஹாவ் தட் யூ ஹோப் டு அக்கம்ப்ளிஷ் பிஃபோர் யூ ஓன் டெத். நீங்கள் சாவதற்கு முன்பாக ஆவிக்குரிய விதத்தில் என்னென்ன இலக்குகளை அடைந்து முடிய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கை குறிக்கோளே இல்லாமலாம் போக முடியாது. நம்ம என்ன குதிரையா ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதுக்குன்னு கேட்பான். ஆமாம், வி ஹாவ் கோல்ஸ். இந்த உலகத்திலே நாம் எங்கே ஏதோ ஒரு உலகத்திலேருந்து வந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே ஒரு 100 ஆண்டுகளோ 150 ஆண்டுகளோ வாழப்போகிறோம். திரும்ப இன்னொரு உலகத்திற்கு போகப் போகிறோம். எதுக்குன்னு தெரியாது. இது ஒரு இடைப்பட்ட தற்காலிகமான வாழ்க்கை என்று எல்லா மதத்தினரும் சொல்கிறார். இப்போ குவாண்டம் சயின்ஸ் வந்துருச்சு, அடுத்து லேட்டஸ்ட் எடிஷன் ஆஃப் சயின்ஸ். அது நிறைய விஷயங்களை சொல்லுது. அதுவும் அதுதான் சொல்லுது, யூ ஹாவ் another லைஃப், வேறு எங்கேயோ நம்ம போக போகிறோம் அப்படின்னு. வி ஹாவ் மல்டி டைமென்ஷனல் வேர்ல்ட்ஸ். இதையெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எங்கேயோ போக போகிறீர்கள். இந்த காலத்திலே, இந்த குறுகிய காலத்திலே உங்களுடைய இலக்கு என்ன? நீங்கள் தேவனுக்காக எத்தனை ஆதாயம் செய்ய போகிறீர்கள்? எத்தனை பேருக்கு நல்வழியைப்படுத்தப் போகிறீர்கள்? நிறைய பேர் அறிந்தோ அறியாமலோ நிறைய பேர் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். நம்முடைய இலக்கு அதுதான். எத்தனை பேருக்கு தேவன் உங்களுக்கு செய்த அற்புதங்களை நீங்கள் சொல்லப் போகிறீர்கள்? அதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அற்புதங்களை எத்தனை பேருக்கு நீங்கள் காட்டப் போகிறீர்கள்? இதுதான் உங்களுடைய இலக்கு என்ன? எத்தனை பேருக்கு இந்த நாளிலே எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லப் போகிறீர்கள்? சொல்லுங்கள். வெக்கம் வரும், எதுக்கு இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு. ஆனால் ஐக்கியத்தனம் பண்ணதை பற்றி ஊருக்கெல்லாம் சொல்லணும்னா உடனே சொல்லுவோம். நாங்கள் போய் அவனை ஏமாத்தினேன், இவனை ஏமாத்தினேன், அவனை தலையை தடவி சம்பாதிச்சிட்டேன், எல்லாத்தையும் பிரமாதமாக பேசுவான். நான் நேர்மையான வழியிலே வாழ்ந்தேன், ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார்னு சொல்கிறதுக்கு மட்டும் கூச்சமாக இருக்கும். டைம் கவுண்ட்ஸ். அதான் இன்றைக்கு டைம் மேட்டர்ஸ். காலம் மிகவும் முக்கியமானது. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. அதற்குள் உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை.